வணக்கம். நான் உங்கள் பாசமிகு சேவகன் பா அருண்குமார் பேசுகிறேன். Abdul Wahid. I'm Mr. Abdul Wahid. I'm from Anna University. The topic is about empowerment. இல்லடா அந்த சென்னையில பண்ணுங்க. Biodiesel production. From bacteria. டேய் வா. சொல்லு. அத படிச்சு சொல்லு. என்னத்த சொல்றது? எக்ஸ்பீரியன்ஸ் வித் தினேஷ் ஷாப். நத்தி ஒரு அந்த மாதிரி எடுத்துக்காராம். கேட்டால் அயன் பண்ணி போகணும். கவர் கசம் 5 ரூபா இல்லை நக்குண்டாங்க. அது ஆல்ரெடி வாங்கி வச்சிருக்கா வாங்கி வச்சு அசம்பி வச்சா இப்படி நீங்கள் யாருக்காச்சும் கொடுத்தீங்க அவங்க ஆளுக்கு நீயே லவ் பண்ணி உங்கள் ஆளுக்கு இருந்துச்சு இப்படி கொடுப்பீங்க. எந்த இடத்துல லட்சம் லவ் நீ சொல்லுங்க. ஏதாச்சும் எக்ஸ்பீரியன்ஸ் வித் தினேஷ் ஷாப். நத்தி ஒரு ஷாப் பண்ணுறா என்ன சொல்லுவாரு வேணாண்டா எதுவும் சொல்லாதா தினேஷை பற்றி சொல்லணும்னா என்னைய பற்றி நடையில இருந்தே ஸ்டார்ட் பண்ணலாம். நடை உடை அவனே எல்லாம் மொத்தமாகவே தலை மாஸ்கா இருக்கான். எப்படி சொல்றது? மாஸ்கேனி அந்த லியோக்கு ரீமேக் ஒன்று பண்ணியிருப்பான். அதில் பார்த்தீங்கன்னாலே தெரியும் அவனோட நடையை பார்த்தீங்கன்னா. நான் சொல்லுறேன் என்னதான் பண்ணியிருந்தாலும் தினேஷ் வந்து எங்கள்கிட்ட எல்லா புகழும் இறைவனுக்கு. நாங்கள் தினேஷ் ஏதாவது அவார்டு தினேஷ் அடிக்கிறே நாங்கள் தான். இவர் திருவள்ளூர் அப்படி எங்கேயும் சொல்லுவார் மாப்பு மண்டை கேளப்பட்ட இங்கே வா எழுதிட்டான் சபா இவரை வச்சு நிறையா குரல்லாம் ரெடி பண்ணோம். திருவள்ளூர் மாமா இந்த மாமானாலே அது தினேஷ் தான். சைடில் அவங்க ஃபோட்டோ திருவள்ளூர் மாமா ஃபோட்டோ ஓகேவா. இவர் இந்த முடி வளர்க்குறதுக்கு படுற பாடு அந்த புலம்புற பாடெல்லாம் நான் தான் கேட்டு இன்னும் இவ்வளோ தெம்பா உட்காந்துருக்கீங்கன்னா ஊருக்கு குஞ்சிரை கட்டி வந்தாலும் நான் கேட்பேன். நான் கதையை குஞ்சில கேட்பேன். நான் கட்டி வரல எடுப்பேன். என்ன ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஃபோட்டோ எடுத்தாலும் நான் எங்கடா ஏதோ கையில் ஏதோ இதாகிடுச்சு நல்லா இல்லை. அப்புறம் சரி. எல்லாம் வந்துருச்சு அங்கே வந்துருச்சு. பொய் ஐயோ என்னது ரோஸ் கௌசி தெரியாம இல்லை. அப்புறம் முக்கியமான விஷயம் இவன் என்னன்னா பண்றதெல்லாம் பண்ணிட்டு உட்காந்து புலம்பிட்டு அதுக்கு ரிக்ரெட் பண்ணிட்டு வாழ்க்கை தெரியுது. லைஃப் இஸ் ரெக்ரெட் பேஸ். அப்பப்போ ஹாப்பி பேஸ் வருது. ஹாப்பி பேசுனா இல்லை எங்களோட இருக்கும்போது சிரிப்பாங்க. அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஒரு அணியை போட்டு வீட்டுக்கு போய் ஸ்ரீனிவாசன் குடிச்சு விட்டு ஆடிக்கிட்டு அவர் என்ன ஸ்கிப் 200 ரூபாய்க்கு சூறா வாங்குவான் மார்க்கெட்டில். 2 வாரத்தில் பிடிச்சிருவான் 2 தொலைச்சிருவான். சொல்லிக்கிட்டே இருக்கலாம். பேகை தொலைச்சான். எங்கேயாச்சும் இந்த மாதிரி கதை கேள்விப்பட்டிருக்கா? அன்னைக்கு ஒரு நாள் காலேஜுக்கு வழக்கம் போல் மேன்ஷனில் பேகை வச்சு நோட்டை மட்டும் எடுத்துகிட்டு போய் ரிட்டன் வந்து பார்த்தா பேக் கூட அந்த பர்ஸ் இருக்குது, பேனா இருக்குது, பென்சில் இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனால் அந்த பேக்கை மட்டும் எவனோ ஆட்டையை போட்டு ஓத்துட்டு போயிட்டான். நான் இவங்க தான் ஓத்து விளாட்றாங்க போல அப்படின்னு நினச்சி நான் அப்படியே விட்டுட்டேன். என்ன ஓத்து விளாட்னாலும் வீட்டுக்கு போகிற நேரமாச்சு, இவன் நேரமாக ஓப்பாங்க அப்படி இப்படி நானும் யோசிச்சுட்டு எப்படா எடுத்தவன் பேக்கை விட்டுட்டு வெறும் பேக்கை ஓட்டுட்டு போயிட்டானே, 10 நிமிஷம் எடுத்து வச்சுட்டு போயிருக்கான். அப்புறம் போய் பார்க்குறேன் பேக் காணும். சரி இவங்க தான் நாளைக்கு தருவாங்க. பார்த்தா கடைசியில் பேக் தொலைஞ்சே போச்சு. நாளைக்கு பேக்குன்னு ஒன்று கொண்டு வந்தா அடுத்த நாள் பேகு இவன்கிட்ட கடன் வாங்கிட்டு போய் ஒரு பேகை வச்சு சுற்றிக்கிட்டு இருந்தேன். கை பேக்கு தான் உங்கள் அம்மாட்ட கொஞ்சம் அடிவாங்க வச்சு பேக் கட்டி உங்கள் அம்மாட்ட அடிவாங்க. அதாவது நான் இந்த கதையை போய் என் வீட்டில் சொல்கிறேன். நான் இந்த கதையை நீங்களே நம்ப மாட்டீங்க. அதாவது பர்ஸெல்லாம் இருக்குது, காசு இருக்குது, வெறும் பேக்கை மட்டும் எடுத்துகிட்டு போயிருக்கானா அப்போ என் பேக்கில் என்ன இருக்குன்னு கேட்குறேன். என்ன நினச்சிருக்கு வீட்டில் ஏன் இவர் அப்படியே கேமரா அப்படி ஃபோக்கஸ் பண்ணி. இவர் பேர் கிருஷ்ணா. இவர் இங்கே தான் புதுக்கோட்டையில் தங்கியிருக்காரு. வீடுங்களா? வீடு
புதுக்கோட்டை பால்மலையில் தங்கிட்டு He is 21 years old. அவர் வந்து Living in Pudukottai. Only scroll. I am not saying about anybody, ladies, or any about any ladies, anything else. No, any instance. What I am instance? only. நீங்க அவர் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ சொல்லிப்பாரு Scrolling. see your boobs அந்த வீடியோ I want to see your boobs. see your boobs அப்படி இருப்பாரு. அவர் பண்ரோட்டி பாய் ஜிம் பாய் ஹைப்பர் ஆக்டிவ் சைல்டு எங்க குரூப்லயே. இப்போ கிளாஸ்ல எல்லாம் அமைதியாக இருக்கும், நம்மளாம் ஃபோன் பண்ணுவோம். அவர் வந்து என்ன பண்ணாரு, இப்படி ஆடிக்கிட்டு இருப்பான், இல்லைன்னா அடுத்து கொஞ்சம் பிடிச்சி நோண்டுறது இந்த மாதிரி. அப்புறமா முக்கியமாக வந்து சொன்னோம்னா வீட்டுலேயே எங்கள் பெரடி அழகாக இருக்குது. அவர் ஒரு கட்டிங் ஒன்று போட்டு வந்தார் கைஸ். அவனை கடி இப்போ கடிக்காதடா. இன்னைக்கு கொஞ்சம் கடிச்சிட்டு இருக்கீங்க. ஆளுக்கு எப்போ பார்த்துருக்கீங்களா? என்னடா வீடியோ எடுக்கிற போட்டோடா நல்லா இருக்கா வீடியோ எடுத்துட்டு இருக்காண்டா. இங்கே கூட நான் பேசுகிறேன். கைஸ் பார்த்தீங்களா, இப்போ நீங்கள் எங்களுக்கு வெள்ளிக்கிழமை நான்மூதல் காசு என்ன ரொம்ப ஜூம் ஆகுது. வெள்ளிக்கிழமை நான்மூதல் காசு இப்போ திருப்ப முடியாதா? முடியாதோ. இன்னைக்கு நான் வந்து முதலாக கண்டிஷ்னர் போட்டு குளிச்சேன் கைஸ். என் ஃப்ரெண்டு கொடுத்தேன் கிருஷ்ணா தையி. ஒரு மாதிரி பொசுன்னு இருக்குது. இது பாருங்களே இவர் சொல்லுவார், இவர் போட்டு கொடுத்தாரு, இவர் மட்டும் குறிப்பா தூக்க முடியாது என்னால். இவரும் போட்டு கொடுத்துருக்காரு. அங்கே பார்த்தீங்கன்னா அவன் வந்து அங்கே கோதி விட்டுக்கிட்டு இருக்காங்க கைஸ். வெள்ளிக்கிழமை இதுவே எங்களுக்கு ஒரு வேலையாக போச்சு. காய்ஸ் நாங்கள் தூங்கியிருக்கோம், இப்போ தான் எந்திரிச்சோம். இந்த தேவடி அம்மாங்கெல்லாம் ஜிம் போயிட்டு வந்தாங்கலாம். நான் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சேன். இந்த இவரும் குளிச்சுட்டு ஓனர் வந்து குளிச்சுட்டு வந்திருக்காரு. தெரிஞ்சா ஓனர் வந்து குளிச்சுட்டு வந்துருக்காரு. சவுண்டாக ஏய் போய் குளிங்கடா. ரெண்டு பேரா நீ போய் குளிக்கல? அவன் குளிக்கல. ஆரிடுச்சு. தூங்கும்போது குளிச்சிருவோம். பேட்டில் அடிச்சிருச்சு மாமி பாலு. எந்த பால்? எந்த பாலா? ஃபுட்பாலு. எந்த பால்? டேய் வீடியோ கொண்டு எடுக்க அடுத்த கஷ்டம் உனக்கு சிரிப்பா இருக்கா கைஸ்? என்னென்ன பண்றாங்க பாருங்க கைஸ். உட்கார்ந்தே இருந்தா கொட்டை இருக்குதுமா. ஆமா, எந்திரிச்சு உட்காரு. என்னடா இருக்குதுன்னா விந்து வராது மாப்பிள்ள. சொல்லலாம் தம்பி, 25 வயசுல ஒண்ணும் பண்ண முடியாது. 25 வயசுல தூக்க மாட்டி செத்துறாங்க. என்ன புண்டைக்கு வாழ்ந்துருக்கு. அப்படி பண்ணக்கூடாதுடா, லாக் ஆகிடுடா. என்னென்னமோ பேச வைக்கிறாங்க. வீடியோ எடுக்கிறேன்னு உட்காந்து தெரிய முடியாது. ஆளுன்னு பார்த்துட்டு சரி காய்ஸ் பார்க்கலாம். பாய்.